Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனில் நம்ம 9th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம ப்ரீவியஸாக 2001 டிஆர்பி அண்ட் 2002 to 3 அந்த இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 1 டிஆர்பியில் ஒரு 9 கொஸ்டின்ஸும் 2 டிஆர்பியில் ஒரு 14 கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூவேஷனாக நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2003 to 4 3 to 4 இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் நம்ம குமுலேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம 1 by 1 நம்ம ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஸ்டார்டிங்கில் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இயர் பொறுத்த வரைக்கும் 2003 to 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது, ஸ்டார்ட் 1ல் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். டைரக்ட் கொஸ்டின் மீன்ஸ் ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து நீங்கள் அதை என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே நம்ம ரீகால் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸையோ ரிசல்ட்ஸையோ ரீகால் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் ப்ராசஸில் இந்த இயர் கொஷின்ஸில் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ப்ராசஸே இல்லாமல் எல்லா கொஷின்ஸும் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ், ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ், டெஃபினேஷன்ஸ் பேஸ் பண்ணக்கூடிய சில ரிசல்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயரில் ஸ்டார்ட் 1ல் கேட்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் எதுவுமே கேட்கல. ஸோ அது குட். நமக்கு ஆல்ரெடி டைம் வேஸ்ட் ஆகாமல் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நமக்கான அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் நம்ம கேட்குறப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறது, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கான கொஷின்ஸ்க்கான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுக்கு எந்த டாபிக்ஸில் அதுக்கான ரெலவென்ட் ஆன்சர்ஸ் என்னங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சுட்டாவே போதும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸை பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே கிளாரிட்டி இருக்கணும். இந்த கொஷின் நீங்கள் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கிளாரிட்டியோட இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்தர் டேஸ், இப்போ ஃபார்தர் இயர்ஸாகவே நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கொஷின்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அதுக்கு ரிலவெண்ட்டான சில விஷயங்கள் அதுக்கு கொடுத்துருப்பாங்க, கீழே நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஒரு கான்செப்ட்லேயே ஆக்சுவலி அதுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோடை பற்றி பேசுவோம் அப்படின்னா, ஸோ நான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லையோ இல்லை மோடை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறோமோ இல்லை வேற என்ன மோடை பற்றின சில ஃப்ரீக்வெண்ட்டான ரிசல்ட்ஸ் ஒரு 3 to 4 ரிசல்ட்ஸ் குமுலேட் பண்ணிட்டு 1 by 1 கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் ரைட், விச் ஒன் இஸ் ராங், இல்லைன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கரெக்டான இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் அக்செப்டபிளாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின் கேட்குறப்போ நமக்கே டிஃபிகல்ட்டிஸ் இருக்க செய்யும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனோட ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் எந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாவோ அதுக்கு நம்ம டேரெக்டாக எழுதி அதை மேக் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்த உடனே அது என்ன ஃபார்மேட் இருக்குன்னு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். பட் இப்போ அப்படி இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ண சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கிளப் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் கிளாரிட்டியோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் வேவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எப்போ அதெல்லாம் டர்ம்ஸ் ஆன்சர்ஸ்லேருந்து நம்ம எப்படிலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லேருந்து என்ன ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இப்போ பண்ணீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் திங் அப்படிங்கிறதா என்னோட விஷயம்ஸ். ஓகேங்களா? வாங்கலாம் 1 by 1 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறேன். 2003 to 4ல் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is not true? கொஸ்டின் பார்த்துக்கோங்க. which of the following statement is not true கேட்டிருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம், ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு சர்டன் டெஃபினிஷன், ஒரு சர்டன் ரிசல்ட்ஸ் தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம், அதை நம்ம அதை மட்டும் தான் எழுதிருப்போம். பட் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ, இது இன்கரெக்டடா எது இருக்கு அப்படிங்கிறதா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன படிச்சிருப்போம், அந்த இன்கரெக்டா எது அப்படிங்கிறது ஜட்ஜ் பண்ணணும். அப்போ 4 ஆப்ஷன்ஸ்ல 3 ஆப்ஷன்ஸ் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆன்சர் மட்டும் தான் நீங்க படிக்காம ஒரு ராங்கான கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படிச்சதுல இருந்து சில கரெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு டேர்ம்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஆன்சர் எது அப்படிங்கிறது நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். வாங்க 1 by 1 ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் expectation of xy is equal to expectation of x into expectation of y. And the second option, expectation of x plus y is equal to expectation of x plus expectation of y. ஓகேங்களா? Third option, expectation of x divides so condition y which is equal to expectation of x. Third option. Fourth option, if x and y are independent then the correlation coefficient is 0.
then the correlation coefficient is 0. So இப்போ நீங்க statements once go through பண்ணிக்கலாம். So 4 options read பண்ணிட்டேன். இப்போ எது ராங்கா இருக்கும் பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு எதுவுமே கண்டிஷன்ஸ் கொடுக்கல. which one is not true அப்படின்னு படுத்துறோம். நீங்க நினைக்கலாம் இப்போ எதுவுமே ட்ரூ இல்ல, எதுவுமே ஓரளவுக்கு எது கெஸ் பண்ணவே முடியலன்னு டிஃபிகல்ட்டி சொல்லலாம். பாருங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xy is equal to e of x e of y னு நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x plus y ங்கிறது e of x plus e of y அப்படிங்கறது ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x கண்டிஷன் y அப்படினாலும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம். அடுத்த fourth ஒன்னும் என்ன படிச்சிருக்கோம், x and y are independent இருந்தா correlation coefficient is 0 அப்படிங்கற ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கோம். அப்ப நாலுமே நம்ம படிச்சிருக்கோம், நாலுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். பட் இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன வேற ஏதாவது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கு, அது நாலுமே கரெக்ட் தான். வேற ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கா, அவன் என்ன கேட்டிருக்கா, அவங்க எதுவுமே சர்டன் கண்டிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல, கொஸ்டின்ஸ்ல எது இருக்கா which is not true னு கொடுத்திருக்கா, as a ஜெனரலா கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணவே கிடையாது. இப்போ இதுல நாம எது நாட் ட்ரூ நாம சொல்ல முடியும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க என்னதான் பண்ணியாகணும், parallel answers ரீட் பண்ணா மட்டும் தான் பாசிபிள். சோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த 4 ஆப்ஷன் எதுவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ரிவர்ஸா நான் ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x அதுல விட்டுருங்க, இதுல இருந்து 4th ஆப்ஷன் படிக்கிறோம் பாருங்க. if x and y are independent, சோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட correlation coefficients நம்ம என்ன சொல்லுவோம், that is uncorrelations அப்படி சொல்லுவோம், uncorrelated அப்படி சொல்லுவோம். uncorrelated அப்படின்னா so the correlation coefficients எப்படி தான் இருக்கு, உங்களுக்கு r ஓட வேல்யூ must be என்ன ஆயிடும், உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். 0 எப்ப கிடைக்கும், ரோ r அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, correlation coefficients r ன்னு சொல்லலாம், காமான்னு சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ r equal to 0 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ காமா எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த டேர்ம் 0 ன்னு சொல்லிட்டோம். எப்போ இதுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, correlation coefficientக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் correlation coefficient ஃபார்முலா என்ன, ஆக்சுவலி r of x, y which is equal to covariance of x and y. நம்ம என்ன படிச்சிருப்போம், covariance of x, y. இப்போ நாம இதுக்கு படிச்சிருப்போம், இந்த ஸ்டேட்மென்ட்க்கு நாம படிச்சிருப்போம் covariance of x, y is divided by என்ன சொல்லிருக்கோம், sigma x into sigma y அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், r ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். சோ இந்த டேர்ம் இண்டிபெண்டன்ட்டா தான் அன்கார்லேட்டட். அப்ப கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப 0 டிவைட் பை எனிதிங் அப்படினா டோட்டலி என்ன ஆயிடும், 0. ஓகேங்களா, டோட்டலி 0. அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி தான் இருக்கு, நமக்கு ட்ரூவா தான் இருக்கு. எந்த கொடுத்திருக்க அந்த கண்டிஷன்ஸ் அப்படியே அப்ளை பண்றப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா தான் இருக்கு. அப்ப நான் எது கேட்டிருக்காங்க, நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா, கண்டிப்பா எடுத்துக்க மாட்டோம். அப்ப இதை சூஸ் பண்ண மாட்டோம். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் அக்செப்டட் பை த கண்டிஷன்ஸ். இந்த क्वेश्चनக்கு இது கண்டிப்பா இது கரெக்டான ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கறத நான் கில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e of x conditional y is equal to expectation of x. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டில கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தலையா, 2 dimensional random variable, that is 9th road லாஸ்ட் டாபிக் பார்த்திருப்போம் இல்லையா. நம்ம அந்த லாஸ்ட் டாபிக்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இதோட ரிசல்ட்ஸ் நம்ம இத ஸ்டாண்டர்டாவே ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம், அந்த லாஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம். அப்ப இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ், எந்த கண்டிஷனும் இல்ல, இதுவும் கரெக்டா தான் இருக்கும். அப்ப இஸ் நாட் கரெக்ட்ன்றப்போ கண்டிப்பா இதுவும் வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x plus y அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x plus எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y ன்னு எழுதுவோம். அப்ப இதுதான் கரெக்டான வே. அப்ப இதுவும் என்னது, இது ட்ரூ தான். அப்ப நாட் ட்ரூ கிடையாது இதுவும். அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் விட்டுட்டோம். இப்ப ரிமைனிங் நமக்கு ஒன்லி ஒன் ஆப்ஷன் என்ன இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x y is equal to எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y. அப்ப இதுதான் ராங்கா இருக்கும் அப்படிங்கறது நம்ம வந்துட்டோம். எப்படி ராங் சொல்றோம், ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம்ல, இது எப்படி நம்ம ராங் சொல்ல முடியும், அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்போ இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ல எப்போ ஹோல்ட் ஆகும் அப்படின்னா தட் இஸ் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எப்படி இருக்கணும், உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளா இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அந்த ப்ராடக்ட்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியும், நாம ஸ்பிளிட் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ராபபிலிட்டியில ஒரு டேர்ம் பார்த்திருப்போம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி is equal to என்ன எழுதிருப்போம், probability of A plus probability of B minus probability of A intersection B ன்னு பார்த்திருப்போம். இந்த ரெண்டு ஈவென்ட் இண்டிபெண்டன்ட்டா இருந்தா என்ன ஆயிடும், ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் ஆகுதுன்னா probability of A intersection B ங்கிறது எழுதுறோம், ப்ராடக்ட்ல எழுதுவோம், இன்டர்செக்ஷன் அப்படி எழுதுவோம், ப்ராடக்ட்ல எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம அதே ரூலை தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட்ல எழுதுனா என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி மல்டிபிள் எழுதுனா வேரியபிள் மல்டிபிள் எழுதுனா அது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எழுதுனா ப்ராடக்ட்ல எழுதலாம். எப்போ பை த கண்டிஷன்ஸ் எப்போ எழுத முடியும் அப்படின்னா
இது எங்க இண்டிபெண்டா இருக்கும்போது தான். எப்ப அப்ளை பண்ண முடியும்? இண்டிபெண்டா இருக்கும்போது தான் இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிபெண்டா இருக்கும்போது x and y என்கிற வேரியபிள் இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் இது ஹோல்ட் ஆகும். பட் क्वेश्चनல பாருங்க which is following statement is not true னா கேட்டிருக்கா. by the independent condition கொடுத்திருக்கா. by the independent conditions given the variable x and y are independent அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது என்ன ஆயிடும்? கண்டிப்பா இது கரெக்டான ஆன்சரா இருக்காது. அப்ப இதை தான் நம்ம ட்ரூவா எடுத்திருக்க மாட்டோம். பட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இண்டிபெண்டன்ட் அவன் கேட்கல. அப்ப கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் கொடுக்கலனா அப்ப இந்த ரிசல்ட் என்ன ஆயிடும்? எக்ஸிட் ஆகாது. அப்ப கொடுத்திருக்கிறது நாட் ட்ரூங்கிறது எது ஆன்சரா இருக்கும்? அப்ப ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் நம்ம எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா क्वेश्चन அவன் இண்டிபெண்டன்ட் ஒரு வேர்டை கொடுக்கல. கொடுத்திருந்தாங்கன்னா மேபி இது கரெக்டா எடுத்திருக்கலாம். இண்டிபெண்டன்ட் கொடுக்கல அப்படிங்கறதுனால क्वेश्चंस கொடுக்கல அப்படிங்கறதுனால இது கண்டிப்பா இப்போ இந்த क्वेश्चनக்கு எது ஆன்சர்? ஏ ஆன்சர் இஸ் கரெக்ட் நம்ம சூஸ் பண்ணிடலாம். சோ क्वेश्चंस இந்த லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஆன்சர்ஸ் ஈஸியா நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தான் கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும்? சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चंस. The correlation coefficient of x and y are lies in the intervals. Correlation coefficients பாருங்க, correlation coefficients are the x and y are two variable கான correlation coefficients இந்த இன்டர்வல் எதுக்குள்ள தான் இருக்கும்? correlation coefficients values எதுக்குள்ள லை ஆகும்னு சொல்லிருக்கோம். previous year questions பார்க்கறப்பே சொல்லிருப்பேன். so correlation coefficients அப்படிங்கிறது நம்ம என்னென்ன கேட்டகரிஸ்ல correlation coefficients கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்ம 4 மெத்தட்ஸ்ல correlation coefficients அப்படிங்கிறது நம்ம கிளாसेस சொல்லிருக்கோம். correlation coefficients 4 மெத்தட்ஸா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்னு சொல்லிருக்கோம். அது என்ன 4 மெத்தட்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். correlation coefficients first நம்ம என்ன மெத்தட் சொன்னா ஸ்கேட்டர்ட் டயகிராம். ஸ்கேட்டர்ட் டயகிராம் அங்க இருக்க correlation coefficients ஓட பாயிண்ட்ஸ் வந்து எப்படிலாம் அந்த ஆக்சஸ்ல எப்படிலாம் அந்த பாயிண்ட்ஸ்ல எப்படிலாம் அரேஞ்ச் ஆயிருக்கு? ஸ்ட்ரைட் லைனா அரேஞ்ச் ஆயிருக்கா? ஸ்ட்ரைட் லைனுக்கு நியர்பையா இருக்கா? அது எப்படி பாயிண்ட்ல அங்கங்க கிளப்ல இல்லாம ப்ராப்பரா இல்லாம இருந்ததுன்னா அப்படின்னா கர்வி லீனியர் டைப்பா இருக்கா? லீனியர் டைப்பா இருக்கா? சோ அதுக்கு அங்க என்ன இருக்கும்? பாயிண்ட் ஃபுல்லா அந்த ரீஜன் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கா? என்டையர் டர்மியே ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேட்டர்னஸ். அங்கங்க பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நோ கார்லேஷன், அங்க கார்லேஷனே கிடையாது. அப்ப இங்க இருக்க டர்ம்ஸ்ல அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாம அங்கங்க அரேஞ்ச்மெண்ட் இல்லாம இருந்ததுன்னா நோ கார்லேஷன்ஸ், இது நல் கார்லேட்டர் சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னதோ நேச்சர் ஆஃப் மெத்தட்ஸ் சொல்றப்போ அது என்ன சொல்லுவாங்க? ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்ஸ். நெக்ஸ்ட் கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொல்றோம். ஸோ அந்த கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னா தட் இஸ் -1 to +1 தான் ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். ஸ்கியூனஸ்க்கு தான் நம்ம கால்குலேஷன் வேற சொல்லியிருப்பாரு. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு அது என்ன சொல்லியிருப்பாரு? -1 to +1 தான் ரேஞ்ச் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன்ஸ் மெத்தட். ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் சொல்லியிருந்தோம். கால்குலேஷனுக்கான ஃபார்முலா என்ன சொல்லும்? கால்குலேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் R is equal to covariance of x and y divided by sigma x sigma y அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணுவோம். அதோட ரேஞ்ச் என்ன இருக்கணும்? -1 to +1 இருக்கும். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன் சாரி ஆக்சுவலி தேர்ட் ஒன் ஸ்கேட்டர் டயக்ராம். நெக்ஸ்ட் கால்குலேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன இருக்கும்? நம்ம ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருக்க x and y க்கு நம்ம ரேங்கை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ரேங்கை டிஃபைன் பண்றோம். ரேங்கை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். அந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்ததுலேருந்து ஒரு கார்லேஷன் ஃபார்முலாவை மேக் பண்ணிருக்கோம். இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா என்ன? ஸ்பியர்மேன் ஃபார்முலா என்ன சொல்லுவோம்னா 1 - summation of d square 1 - summation of d square divided by n into n square minus 1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். அதில் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அகைன் அதுக்கும் -1 to +1ங்கிற ரிசல்ட்ஸ் தான் நமக்கு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு அதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? -1 to +1 ஆகும். நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோர்த் ஒன் இருக்கு காங்கிரண்ட் டீவியேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் என்னது? ஃபோர்த் ஒன் காங்கிரண்ட் டீவியேஷன். ஸோ அந்த காங்கிரண்ட் டீவியேஷனுக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருக்கும்? -1 to +1 தான் நமக்கு ரிசல்ட். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ரிசல்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஜென்ரலா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எந்த மெத்தடையும் மென்ஷன் பண்ணாம இருந்தாலும் சரி, மெத்தடை மென்ஷன் பண்ணாலும் சரி, நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னதான் இருக்கும்? -1 to +1 தான் வேல்யூஸ் லை ஆகும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிளியரா தெரியும். அப்ப நீங்க ஆப்ஷன் என்ன பண்ணணும்? -1 to +1. எந்த யார் சொன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் ரேஞ்ச் என்ன இருக்கு? -1 to +1 தான். அப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போ டேரக்டா என்ன பண்ணிருக்கலாம்? தேர்ட் ஆப்ஷனை டேரக்டா சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 0 to 1 எங்க வரும் அப்படின்னு பார்க்கலாம். 0 to 1 எங்க வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
கார்லேஷனையே நம்ம பார்த்திருப்போம், டைப் பார்த்திருப்போம். 4 டைப்ல கார்லேஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் வேற என்ன டைப் கார்லேஷன்ஸ் அப்படின்னா பார்ஷியல் கார்லேஷன், மல்டி கார்லேஷன் அப்படின்னு ஒரு 2 விஷயத்தை பார்த்திருப்போம். பார்ஷியல் கார்லேஷன், மல்டி கார்லேஷன் என்ன? பார்ஷியல் கார்லேஷனுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னா அதோட வேல்யூஸ் என்ன இருக்கணும்? -1 to +1ங்கிற லிமிட்டுக்குள்ளே தான் ஆகும். ஓகேங்களா? பார்ஷியல் கார்லேஷனோட லிமிட் என்னவா தான் இருக்கும்? -1 to +1 தான். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் என்ன சொல்லுவோம்? பார்ஷியல் கார்லேஷனுக்கான ரேஞ்சும் இதே தான். பார்ஷியல் கார்லேஷன் ரேஞ்சும் இதுதான். நெக்ஸ்ட் மல்டி கார்லேஷனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0 to 1. மல்டி கார்லேஷனோட ரேஞ்ச் என்ன இருக்கும்? 0 to. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இதோட ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, மல்டி கார்லேஷனோட ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது வராது. ஏன்னா ஜென்ரலாக என்ன கேட்டிருக்காங்க? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க. மல்டி பார்ஷியல் இல்லை வேற ஏதாவது மெத்தட் மென்ஷன் பண்ணி இல்லை. அப்போ கண்டிப்பா மல்டி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸ் கிடையவே கிடையாது. அப்போ நெக்லெக்ட் பண்ணுறோம். -1 to 0ங்கிறது நம்ம எதுக்குமே லிமிட்டாக பார்த்துருக்க மாட்டோம், அதுவும் சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் 0 to 1, 1 to infinity அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை நம்ம இது வரைக்கும் எப்பயுமே டிஃபைன் பண்ணிருக்க மாட்டோம். 0 to infinity அப்படின்னா இன்டெக்ரல் வேற ஏதாவது டேர்ம்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். லிமிட்ஸா 1 to infinity அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணதே கிடையாது. இப்போ கண்டிப்பா அதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கணும்? -1 to +1 அப்படிங்கிறதா கரெக்ட் வே அப்படிங்கிறது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் என்ன சொல்லலாம்? -1 to +1 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் நம்ம எப்படி பண்றோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் third questions போயிடலாம். third questions, read the questions. If x and y are independent random variable, if x and y are independent random variable, then the covariance between them is, ஓகேங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறப்ப தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 வேரியபிள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ இண்டிபெண்டண்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அன்கார்லேட்டட். கார்லேட்டட் இருந்தால் தான் கோவேரியன்ஸ் டேர்ம் இருக்கும். ஸோ கார்லேஷன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன சொல்றோம்? நம்ம கார்லேஷன்ஸ் இல்லை அப்படின்னா கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்லி வேனிஷ் ஆகிடும். கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது வேனிஷஸ் ஆகிடும். அப்போ கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது 0 ஆகிடும் இல்லையா? அப்போ 0 ஆகிடும். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல இண்டிபெண்டா இருந்ததுன்னா கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடும்? நம்ம ஆட்டோமேட்டிக்கலா ப்ரீவியஸ் ரிசல்ட் பார்த்தோம், 0 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 0ங்கிறதா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ ரிமைனிங் ஆன்சர்ஸ் ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ரிமைனிங் ரிசல்ட்ஸ் ஏன் வரக்கூடாது அப்படின்னா, ஸோ இண்டிபெண்டா இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் y அப்படிங்கிறதுனா நம்ம செப்பரேட்டா வேரியன்ஸ் ஆஃப் டேர்ம்ல நம்ம ஸ்பிளிட் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பா இண்டிபெண்டா இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட் இல்லைனாலும் சரி, வேரியன்ஸ் நம்ம ஸ்பிளிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஸ்பிளிட் பண்ணவும் மாட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பா அது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் xy அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணுன்ற ஒரு ஃபார்மேட்டை இண்டிபெண்டா இருக்கும்போது எதுவுமே சொல்லலை. ஸோ அதுவும் சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் E of x, E of y கரெக்ட் தான். எந்த டேர்முக்கு E of x, E of y எழுதுறோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x and y ல இண்டிபெண்டண்டா இருந்தா அப்ளை பண்ணுவோம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? இண்டிபெண்டண்டா இருந்தது அப்படின்னா கோவேரியன்ஸ் பிட்வீன் தான் கேள்வி தெளிவா கேட்டிருக்காங்க. அப்படி ரெண்டும் இண்டிபெண்டன்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை கூட சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது பதிலாக E of x, E of y நம்ம சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். எப்போ அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தா இதை சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கணும்? E of x கொடுத்துருந்தா இந்த டேர்மை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். நமக்கு அந்த மாதிரி எந்த டேர்மும் கொடுக்கல. அவன் கேட்ட கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவேரியன்ஸ் பிட்வீன் தம் தான் கேட்டிருக்கான். கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னவாயிடும்? ஆட்டோமேட்டிக்கலா 0 ஆயிடும் இல்லையா? அப்போ நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன பாருங்க. The two measures of flatness or thickness. The measure flatness or thickness of a distributions we use. Measure of flatness or thickness. வேற ஒன்றும் இல்லை, நம்ம எதை மெஷர் பண்ண போகிறோம்? ஒரு ஸ்கியூனஸஸ் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இந்த ஸ்கியூனஸ் என்ன சொல்ல போகிறோம்? இந்த பிளாட்டாக இருக்கா, ஃபீக்டாக இருக்கா, ஹைலி ஃபீக்டாக இருக்கா, ரொம்ப அதிகமாக ஃபீக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இது என்னது? ஃபீக்டாக இருக்கா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லைன்னா பிளாட்டடாக இருக்கா? பிளாட்டாக இருக்கா? இந்த கர்வ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அப்படிங்கிறது ஃபீக்டு அதிகமாக ஃபீக்காக இருக்கா இல்லை பிளாட்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பேசஸ் சொல்ல போகிறோம். ஸோ இதை பற்றி படிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஷேப்ஸ் ஆஃப் கர்வ், நம்ம ஷேப் ஆஃப் த கர்வ் இது என்ன திக்னஸ் பிளாட்னஸ் சொல்லணும் அப்படின்னாவே அது நம்ம என்ன சொல்லுவோம்? கோட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கோட்டாசிஸ் சொல்லுவோம். ஸோ இதுவே லாக் ஆஃப் சிமெட்ரிக் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் லாக் ஆஃப் சிமெட்ரிக். எந்த அளவுக்கு சிமெட்ரிக்ல இருந்து டீவியேட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாக் ஆஃப் சிமெட்ரிக் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டேட்மெண்ட் ஸ்கியூனஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். லாக் ஆஃப் சிமெட்ரிக் இஸ் ஸ்கியூனஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது நம்ம லாக் ஆஃப் சிமெட்ரிக் பத்தி சொல்லவே இல்லை. கண்டிப்பா ஸ்கியூனஸ் வரதுக்கு பாசிபிள் கிடையாது.
கர்டாசிஸ்னா என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கர்வ் வந்து பெல் ஷேப்ல இருக்க கர்வ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கர்வ் எப்படி இருக்கு, ஸோ 3 டைப் ஆஃப் கர்வ்ஸ் இருக்கு. இதுதான் கர்டாசிஸ். இது இதுக்கு பிளாட்டா இருக்கு, இது மீடியமா இருக்கும், தட் இஸ் மீசோகார்டிக், இது பிளாட்டிகார்டிக், இது லெப்டோகார்டிக். ஸோ மீடியம் விட அதிகமா ஃபீக்ட் ஆயிடுச்சுன்னா, மீடியம் மீசோகார்டிக்கை விட அதிகமா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இது லெப்டோகார்டிக். ஸோ மீடியமா இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், இதுதான் லெப்டோகார்டிக். இதை நாம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலி இந்த டேர்மை தான் என்ன சொல்லுவோம், நார்மல் கார்டிக். மீசோகார்டிக் ஆர் நார்மல் கார்டிக். தேர்ட் ஒன் நாம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலி இது என்ன சொல்லுவோம், லெப்டோகார்டிக். லெப்டோகார்டிக் அது என்ன சொல்லுவோம், நார்மல் கார்டிக், தட் இஸ் நார்மல் கார்டிக். இதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவோம், லெப்டோகார்டிக். லெப்டோகார்டிக், நார்மல் கார்டிக், இதுதான் பிளாட்டிகார்டிக். பிளாட்டிகார்டிக் அதாவது சிமெட்ரிக்கல் லைனுக்கு விட கொஞ்சம் பிளாட்டா இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிளாட்டிகார்டிக். அதை விட கொஞ்சம் ஃபிக்டா இருந்தது, ஃபிட்னஸை விட லெப்டோகார்டிக் விட கம்மியா இருந்தது அப்படின்னா, ஃபிளாட்னஸ் வந்து நார்மலா இருந்தது அப்படின்னா தட் இஸ் மீசோகார்டிக் ஆர் நார்மல் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். மீசோகார்டிக் ஆர் நார்மல் கர்வ்ன்றோம். ஹைலி ஃபிக்டா இருந்ததுன்னா லெப்டோகார்டிக்னு சொல்லுவோம். அது ஹைலி ஃபிக்டுனா லெப்டோகார்டிக். டு மெஷர் த பிளாட்னஸ் ஆர் ஃபிக்ட்னஸ், ஒரு மெஷர், ஒரு நான் சொல்லுவோம் மெஷர் ஆஃப் பிளாட்னஸ் ஆர் ஃபிட்னஸ். இங்க இருக்கக்கூடிய ஸ்கியூனஸ் டேர்ம் இருக்கு, ஃபிக்டாவோ இல்ல பிளாட்னஸாவோ போயிடுச்சுன்னா தி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வி ஹேவ் என்ன சொல்லட்டும், அதிகமா போயிடுச்சுன்னா ஒரு மீடியமாவா இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கர்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கர்டாசிஸ். ஸோ அப்போ பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கர்டாசிஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் லேக் ஆஃப் சிமெட்ரிக் தான் நம்ம சொல்லுவோம். சிமெட்ரிக்ல இருந்து எந்த அளவுக்கு லேக் ஆகுது, டீவியேட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் லேக் ஆஃப் சிமெட்ரிக் சொல்லுவோம். அப்போ கண்டிப்பா இது என்ன கிடையாது, இது கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஸ்கியூனஸ் வரவே வராது. லேக் ஆஃப் சிமெட்ரிக் தான் ஸ்கியூனஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஜெனரல் டேர்ம், மெஷர்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, சென்ட்ரல் டெண்டன்சி டிஸ்பர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒன்று கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதை நம்ம மீன் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது என்னது சொல்லுது, மீனை பேஸ் பண்ணி சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம எடுத்துக்கவே போறது இல்லை. கார்லேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் 2 ரெண்டு வேரியபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லுதான். ரெண்டு வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் கார்லேஷன்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதுதான், ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் தான் கார்லேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது டிஸ்பர்ஸ்ல ஒன்னக்கூடிய பேராமீட்டர் ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ண, ஒரு டேர்முக்கோட வேல்யூ கால்குலேட் பண்ணதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஒரு கொடுத்துருக்க அந்த சீரிஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பண்ணிட்டு அது ப்ராப்பர் டிஸ்டன்ஸ்ல தான் மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்றது தான். அதுக்கு எவ்வளவு டீவியேட் ஆகுதுங்கிற டிஃபைன் பண்ணது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒன்று சொல்றோம். ஸ்கியூனஸ் அப்படின்னா லேக் ஆஃப் சிமெட்ரிக் அப்படிங்கிறது விஷயத்த ஸ்கியூனஸ் சொல்லுவோம். சிமெட்ரிக்கல் இருந்து எவ்வளவு டீவியேட் ஆகுதோ அதுக்கு பேர்ல என்ன சொல்லுவோம், எந்த அளவுக்கு டீவியேட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஸ்கியூனஸ் சொல்றோம். ஓகேங்களா, இப்போ 4 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 4th ஒனுக்கு நம்ம கர்டாசிஸ் ஆன்சர் 4 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கு இல்லையா. இன்னும் ரிமைனிங் 3 to 4 கொஸ்டின்ஸ் டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுனா கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கான ரெலவன்ஸ் அசஸ் எப்படிலாம் நெக்லேட் பண்ணாங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியாக காம்படேட் பண்ணி ஒரு எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2003 to 4ல் 5th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 5th கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரீட் பண்ண கொஸ்டின்ஸ் பாருங்க. The correlation coefficient is so நம்ம என்ன படிச்சிருப்போம், ஆக்சுவலி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இதே இயர்ல. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதே இயர்ல முன்னாடி கொஸ்டின்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 4 கேட்டகரிஸா கால்குலேட் பண்ணி எழுதலாம் சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் பேஸ் பண்ணி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், கால்பியேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த கால்பியேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அண்ட் ஃபைனலா என்ன சொல்லிருந்தோம், காங்கிரண்ட் டீவியேஷன் மெத்தட். காங்கிரண்ட் இந்த 4 மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி நம்ம அந்த டேர்ம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், கொடுத்த டேட்டாஸ்ல இருந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம என்ன மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, சோ இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதோட ரேஞ்ச் என்னங்கறதா அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம பார்த்தோம். செகண்ட் क्वेश्चन பார்த்தோம் இல்லையா, ரேஞ்ச் என்ன இருக்கும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் -1 to +1 தான் அதோட ரேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சோ முன்ன பார்த்தது அப்படின்னா டேட்டாஸ்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்ங்கறது நம்ம பார்த்தோம்.
பட் நம்ம இது கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ் ரீட் பண்றப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். So first option என்ன கொடுத்திருக்காங்க, harmonic mean between the two regression coefficients, and the second one geometric mean between the regression coefficient, and the third one arithmetic mean between the regression coefficient, and the final one product of the regression coefficients. So இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி correlation coefficient கால்குலேட் பண்ண சொல்லிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, regression coefficients. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கீவேர்ட்ஸ் நம்ம என்ன தெரியும், regression coefficients. நம்ம அதுதான் நம்ம கீ பாயிண்ட் நம்ம சொல்லணும். சோ ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம வச்சிட்டு நம்ம அதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ரெக்ரெஷன்ஸ் லைன் பார்த்திருப்போம், ரெக்ரெஷன் லைனோட இன்டர்செக்ஷன்ஸ் பார்த்திருப்போம், ரெக்ரெஷன் லைன்ல இருந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம். சோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிருப்போம், ரெக்ரெஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் செப்பரேட்டா இருக்கும், அது தாண்டி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு செப்பரேட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸை எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இங்க டெரைவ் பண்ண போறோம். சோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம என்ன டேர்ம் சொல்றோம் பாருங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, ரெண்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷனோட ஃபார்மேட் இருக்கும். ரெண்டு லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ல இருந்து நம்ம என்ன சொல்ல போறோம், ஒரு லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை கால்குலேட் பண்ண போறோம். another one லைன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், another regression coefficient கால்குலேட் பண்ண போறோம். சோ அந்த regression coefficientலாம் நம்ம என்ன மீன் பண்றோம் ஆக்சுவலி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் இருந்து கால்குலேட் பண்றது x on y அப்படிங்கற லைன்ல இருந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ரெக்ரெஷன்ஸ், அந்த ரெக்ரெஷன் லைன் சொல்றோம் இல்லையா, அந்த ரெக்ரெஷன் லைன் x on y ஆ இருந்தது அப்படின்னா, ரெக்ரெஷன் லைன் x on y ஆ இருந்தது அப்படின்னா அதுல இருந்து x on y ல இருந்து கிடைக்கக்கூடிய ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா b of xy ன்னு சொல்லலாம், b of xy அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கான ஃபார்மேட் நம்ம என்ன தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா, that is r into, ஓகேங்களா, r into sigma x divided by sigma y அப்படின்னு படிச்சிருக்கோம். r into sigma x divided by sigma y அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் regression coefficients. another coefficients நம்ம என்ன சொல்லிருப்போம்னா b of second y on x அப்படின்னா that is byx பார்த்திருப்போம். byx ங்கிறது என்ன டேர்ம் இருக்கும், r into sigma y divided by sigma x அப்படின்னு பார்த்திருப்போம். ஓகேங்களா, சோ இதுதான் regression coefficients. சோ இத ப்ராடக்ட் பண்ணி பாருங்க, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணனா டேர்ம் என்ன இருக்குங்க பாருங்க, bxy into byx, bxy into byx which is equal to நம்ம என்ன டேர்ம் இருக்கும், r into r, r square, r into sigma x divided by sigma y into r into sigma y divided by sigma x, ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கு. சோ நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க, டினாமினேட்டர் sigma x கேன்சல், sigma y கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு நமக்கு, r into r, r square is equal to என்ன கிடைச்சிருக்கு, b of xy into b of yx. so r square is equal to b of xy into b of yx அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன கேட்டிருக்கோம், correlation coefficients அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், r is equal to தான், நமக்கு r ஸ்கொயர் கிடையாது, r தான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம், இது ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம், போத் சைடு என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது என்ன ஆகும், r which is plus or minus root of bxy into byx. r ஓட வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம், regression coefficient சொல்றோம். அந்த regression coefficient என்ன சொல்லலாம், ரூட் எடுக்கும்போது plus or minus போடலையா, plus or minus root of bxy into byx into bx. அப்ப bx by அப்படிங்கிறது தான் regression coefficients. so regression coefficient இருந்து correlation எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோமா. அப்ப r is equal to plus or minus root of bxy into byx. so இந்த ஃபார்முலா சொல்லிட்டோம், ஆக்சுவலி regression coefficient இருந்து ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோம். இப்போ இது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தோன்னே நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், regression coefficient நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ராடக்ட் தானே பண்ணிருக்கோம், ப்ராடக்ட் பண்றதுல தானே ரிசல்ட் வந்தது அப்படின்னு நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாமா பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி regression coefficient செலக்ட் பண்ணிடலாமா, இது செலக்ட் பண்ணோம்னா அப்சல்யூட்லி ராங். ஏன் அப்படின்னா, சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, r ஸ்கொயர் தான் கிடைச்சிருக்கு. நமக்கு தேவையான டேர்ம் என்ன, r டேர்ம்.
சோ அப்ப ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா தட் இஸ் ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்டோட ஸ்கொயர் டேர்மா தான் கிடைச்சிருக்கும் தவிர நம்ம ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கிடைக்காது. நமக்கு தேவையானது r ஓட வேல்யூ தான் தவிர r ஸ்கொயர் கிடையாது. இப்போ ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் r ஸ்கொயர் தான் கிடைக்கும். நமக்கு என்ன தேவை ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் r தான் தேவை. அப்ப கண்டிப்பா ப்ராடக்ட் பண்றது மூலமா மட்டுமே நமக்கு என்ன கிடைக்காது அப்படிங்கிறது டி ஆப்ஷன்ஸ் வராது. அப்ப டி ஆப்ஷன் ஈஸியா என்ன பண்ணிடலாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் arithmetic mean of the regression coefficients. நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெண்டையும் சம் பண்ணிருக்கோமா கிடையவே கிடையாது. ரெண்டு ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம ப்ராடக்ட் தான் பண்ணிருக்கோம் சம் பண்ணவே கிடையாது. அப்ப arithmetic mean நம்ம என்ன சொல்லிருப்போம் ரெண்டு டேர்ம்க்கான arithmetic mean என்ன பண்ணிருப்போம் ரெண்டு டேர்மையும் சம் பண்ணி அது எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 2 டேர்ம் அப்படினா 2 ஆல டிவைட் பண்ணிருப்போம். அப்ப 2 அப்ப ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எத்தனை இருக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்ப bxy + byx நம்ம என்ன எழுதிருப்போம் இந்த டேர்ம் எப்படி எழுதிருப்போம் கவனிங்க bxy plus byx divided by 2 which is equal to r எதை படிச்சிருக்கோமா கிடையவே கிடையாது. இப்போ இதோட டேர்ம் நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்ஸ் படிச்சிருப்போம். எப்போ அப்படின்னா bxy plus byx divided by 2ங்கிறது r க்கு ஈக்குவலண்டா இருக்காது. என்னவா இருக்கும் r விட கிரேட்டரா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கலாம் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் நம்ம arithmetic மீன் வரும் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் விட என்ன பண்ணிருக்கோம் அதோட arithmetic மீன் அப்படிங்கிறது கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க கிரேட்டர் வேல்யூ ஈக்குவல் கிடையாது ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூ. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன இருக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்காது arithmetic மீன் பேசிஸ்ல கண்டிப்பா இருக்காது. எப்படி சொல்லிட்டோம் ஏன் அப்படின்னா that is greater அப்படிங்கிறது நான் ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம். கண்டிப்பா கிரேட்டரா தான் இருக்கும். correlation coefficient ஓட வேல்யூ என்ன இருக்கணும் arithmetic mean ஓட regression coefficient கம்பேர் பண்ணும்போது arithmetic mean தான் என்ன இருக்கணும் கிரேட்டரா இருக்கும் சொல்லிருக்கோம். அப்ப கண்டிப்பா B ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்ப B யும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஹார்மோனிக் மீன்னா பார்க்கலாம். ஹார்மோனிக் மீன்னா என்ன ஜியோமெட்ரிக் மீன்னா என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லயே படிச்சிருப்போம். மெஷர்ஸ் ஆஃப் dispersion measures of central tendency ல படிச்சிருப்போம். நம்ம central tendency ல averages வந்து 5 கேட்டகரிஸா பார்த்திருப்போம். என்னென்ன averages பார்த்திருப்போம் mean, median, mode, harmonic mean and geometric mean பார்த்திருப்போம். இது நம்ம 5 type of averages நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம். சோ அந்த 5 type of calculatesல தான் நம்ம என்ன இருக்கு harmonic mean-உம் harmonic mean-உம் geometric mean-உம் இருக்கு. நம்ம அது ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கலாம். ஹார்மோனிக் மீன் அப்படின்னா என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா கொடுத்திருக்க அப்சர்வேஷனை ரெசிப்ரோக்கலா எழுதணும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கோ நியூமரேட்டர் எழுதிட்டு டினாமினேட்டர் டேர்ம்ல கொடுத்திருக்க அப்சர்வேஷனை ரெசிப்ரோக்கலா எழுதி தான் சம் பண்ணணும். தட் இஸ் ஃபார்முலா ஃபார் தி ஹார்மோனிக் மீன் which is equal to hm அப்படிங்கற ஷார்ட்டா சொல்லுவோம். hm is equal to n divided by summation of 1 divided by xi. அதாவது கொடுத்திருக்க அப்சர்வேஷனை ரெசிப்ரோக்கலா எழுதிட்டோம். டினாமினேட்டர்ல ரெசிப்ரோக்கலா எழுதணும். நியூமரேட்டர்ல எத்தனை அப்சர்வேஷன் இருக்கோ அதை நம்ம எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை எழுதணும் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க டேர்ம் என்னவா இருக்கும் ஆக்சுவலி எத்தனை அப்சர்வேஷன் எத்தனை ரிக்ரெஷன் இருக்கு 2 இருக்கு. அப்போ 2 divided by அப்சர்வேஷன் என்ன எழுதலாம் அப்போ 1 divided by bxy plus 1 divided by byx னு எழுதும் அப்படின்னா இது என்னது எல்சிஎம் எடுப்போம். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டர் வைக்கும்போது கண்டிப்பா இது வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா கண்டிப்பா இந்த ஃபார்மேட் வருமா ஆருக்கு வரதுக்கு சான்சஸே கிடையாது. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கணும் ஹார்மோனிக் மீன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. அப்ப ரிமைனிங் ஒரே ஆப்ஷன் நமக்கு என்னதான் இருக்கு ஒரே ஆப்ஷன் ஜியோமெட்ரிக்கா தான் இருக்கணும். கண்டிப்பா ஜியோமெட்ரிக்கா தான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஜியோமெட்ரிக் மீன்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம 3 ஆப்ஷன்ஸ் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அது கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்க்கு ஆப்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம 3 ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்றது மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்க கூடாது. மேபி நீங்க நெக்லெக்ட் பண்ணும்போது சில ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு படிச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது கான்ட்ரோவர்சி இருந்து நீங்க அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாலும் என்ன பண்ணிடும் அந்த क्वेश्चनக்கான மார்க் ஈஸியா என்னடா லாஸ் ஆயிடும். சோ இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த क्वेश्चனை பார்த்தோம்னா நம்ம அங்க இருக்க ப்ராப்பர்ட்டீஸ் அந்த புரோட்டோகால்ஸ் நம்ம ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சிருந்தோம்னாலும் மார்க் லாஸ் ஆயிடும் இல்லையா. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான ஆன்சருக்கான ரீசன் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு ப்ராப்பரா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா கொடுத்த क्वेश्चனுக்கு நம்ம நெக்லெக்ட் பண்ண ஆன்சர்ஸ்லாம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க ஆன்சர் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணதா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணதான்னு பார்த்துக்கலாம். ஜியோமெட்ரிக் மீன் பிட்வீன் தி ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்கோம். ரிமைனிங் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு பெண்டிங் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஜியோமெட்ரிக் மீன்னா என்ன ஆக்சுவலி? சிம்பிள். ஜியோமெட்ரிக் மீன்னா என்ன கொடுத்திருக்க அப்சர்வேஷனா ப்ராடக்ட் பண்றோம். கொடுத்திருக்க அப்சர்வேஷனா ப்ராடக்ட் பண்றோம். எத்தனை டேர்ம் ப்ராடக்ட் பண்ணீங்களோ அத்தனை பவர்ஸ் ஆஃப் nth ரூட் எடுக்க போறோம். அதோட டேர்ம்ல nth ரூட் எடுக்க போறோம். தட் இஸ் ஜியோமெட்ரிக் மீனோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தி nth ரூட் ஆஃப் நாம் என்ன சொல்லுவோம்? அப்சர்வேஷன் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். x1 x2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா xn வரைக்கும் ப்ராடக்ட் பண்றோம். xn அப்சர்வேஷன் இருந்ததுன்னா xn அப்சர்வேஷனையும் ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் பண்றதோட ரிசல்ட்ஸ் என்ன எடுத்துக்க போறோம்? nth ரூட் கால்குலேட் பண்றோம். அப்போ ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நமக்கு எத்தனை டேர்ம் இருக்கு? 2 டேர்ம் இருக்கு. அப்ப ரிக்ரெஷன் டேர்ம் என்ன? 2 டேர்மே ப்ராடக்ட் பண்றோம். 2 டேர்மையும் ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஏன்னா எத்தனை டேர்ம் தான் இருக்கு? 2 டேர்ம் தான் இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? ரிக்ரெஷனா அந்த ஃபார்மேட் தான் இங்க டிரைவ் பண்ணிருக்கோம். 2 டேர்மை ப்ராடக்ட் பண்ணிருக்கேன். ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஸ்கொயர் ரூட் தான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்க டேர்ம் தான் ரிக்ரெஷன். அப்ப கண்டிப்பா அப்ப கொடுத்திருக்க அந்த டெரிவேஷனோட டேர்ம்க்கு எதுக்கு ஆப்டா இருக்கு? எந்த டேர்ம்க்கு ஈக்குவலண்டா இருக்கு? செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் ஈக்குவலண்டா இருக்கு. அப்போ correlation coefficients வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு? regression coefficients இது. அப்புறம் geometric mean of the regression coefficient க்கு தான் ஈக்குவலண்டா இருக்கு. Option B is the correct answer. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ क्वेश्चंसல இருந்து ஆன்சர்ஸ் நிறைய கிரியேட் பண்ண முடியும். நீங்க படிச்ச செஷன்ஸ் எல்லாமே ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக் ஆஃப் மந்த் லாஸ்ட் மினிட்ல நீங்க படிக்கிறப்போ இந்த பேசிஸ்ல ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா சோ அந்த என்டையர் யூனிட் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரீகால் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் the correlation coefficients is geometric between the two regressions coefficients அப்படிங்கற ரிசர்ச்ல ஸ்டாண்டர்டா நீங்க என்ன பண்ணிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். and sixth one question and sixth question என்ன இருக்கு பார்க்கலாம். கவனிங்க. the empirical relations between mean median mode is என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? empirical relations கேட்டிருக்காங்க. empirical relations அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்திருப்போம்? மெசேஜ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்திருப்போம். மெசேஜ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ் நம்ம மேக் பண்ணிருப்போம். எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ் எப்படி மேக் பண்ணிருக்கோம் பாருங்க. நம்ம என்ன ரிசல்ட்ஸ் நம்ம மேக் பண்ணி படிச்சிருக்கோம்? நம்ம ஆல்ரெடி மீன் மைனஸ் மோட் which is equal to 3 into median minus mean. This is the empirical relations. Empirical relations மைண்ட்ல வச்சுக்கோங்க. mean minus mode is equal to 3 into median minus mean அப்படிங்கறத empirical relations. சோ இதுல இருந்து நம்ம ஒரு ஃபார்மை சிம்பிளை பண்ணிருக்காங்க. என்ன ஃபார்மை சிம்பிளை பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். 3ங்கிறது காமன் டேர்மா இருக்கு. அப்ப டேர்ம் என்ன வரும்? 3 median minus 3 mean which is equal to என்ன இருக்கும்? mean minus mode. ஓகேவா? இப்ப டேர்ம் என்ன பண்ணிடுறோம்? ஆக்சுவலி மோட் அந்த சைடு கொடுத்து ரிமைனிங் இந்த சைடு கொடுத்தது இல்லாமா? அப்ப என்ன டேர்ம் இருக்கு? ஆக்சுவலி 3 ஆக்சுவலி நம்ம 3 மீன் இருக்கு. ஓகேங்களா? 3 மீன் இருக்கு. ஆக்சுவலி இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? ஆக்சுவலி டேர்ம் ஆயிடும் இல்லையா? ஆக்சுவலி இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? 4 டேர்ம் ஆயிடும். இல்லனா சிம்பிள் மோட் அதர் சைடு எடுத்துட்டு போக பார்க்கலாம். மோட் அதர் சைடு எடுத்துட்டு போயிட்டோம்னா பாசிட்டிவ் டேர்ம் ஆயிடும் இல்லையா? அப்ப ரிமைனிங் டேர்ம்ல இந்த அக்கவுண்ட் வரும்போது என்ன ஆயிடும்? இங்க மைனஸ் டேர்ம்ங்கிறது பாசிட்டிவ் ஆயிடும். ஆல்ரெடி ஒரு மீன் இருக்கு. அகைன் அந்த சைடுல இருந்து ஒரு என்ன டேர்ம் இருக்கு? ஆக்சுவலி இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த டேர்ம் ஃபுல்லா அந்த சைடு வரும்போது அகைன் என்ன வரும்? 3 மீடியன் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் மீன் அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். மோட் டேர்ம்ல கொடுத்துக்கலாம். மோட் டேர்ம்ல கொடுத்துக்கிறப்போ என்ன வரும்? 3 மீடியன். அப்போ இந்த மீடியன் வந்து அந்த சைடு போயிடும் இல்லையா? அப்ப டேர்ம் என்ன ஆயிடும்? 2 மீன் மைனஸ் மீடியன். அந்த டேர்ம்ல இருந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்க நமக்கு மீன் மைனஸ் மோட் which is equal to 3 மீடியன் இன்டு மீன். இந்த டேர்மை சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். இந்த டேர்ம் எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம்? டேர்ம் இந்த டேர்மை சிம்பிளை பண்ணிக்க போறோம். மீடியன் அங்க ஆக்சுவலி மோட மட்டும் நம்ம வச்சுக்கனால மீன் மட்டும் எப்படி அந்த டேர்ம் என்ன கொண்டு போயிடலாம். இந்த டேர்ம் ஆக்சுவலி இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் மோட் which is equal to 3 மீடியன் மைனஸ் இந்த சைடு அந்த சைடு போடும் இல்லையா? அப்ப டேர்ம் என்ன ஆயிடும்? ஆக்சுவலி டேர்ம் ஆன்சர் வந்துடும் மைனஸ் மீடியன் ஆக்கும் 4 மீடியன் ஆயிடும். ஸோ ராங் ஆன்சர்ஸ். ஆக்சுவலி 3 மீன் மைனஸ் மீடியன். சாரி, இதுல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ். So mean minus mode is equal to 3 mean minus median. 3 mean minus median. ஓகேங்களா?
இப்போ டேர்ம் எழுதுறப்போ 3 மீன் ஆயிடும் ஆக்சுவலி. இங்க 3 மீடியன் ஆயிடும். இப்போ டேர்ம் எழுதுறப்ப என்ன ஆயிடும் ஆக்சுவலி பாருங்க, இந்த மோட் டேர்ம் அந்த சைடு அதர் சைடு போகும்போது என்ன ஆயிடும் ஆக்சுவலி, டேர்ம் ஆல்ரெடி பிளஸ் மோட் ஆயிடும் இல்லையா. மோட் இஸ் ஈக்குவல் டு மோட்ல நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கலாம். மோட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி என்ன பண்ணணும், இந்த நெகட்டிவ் மோட் அந்த சைடு பாசிட்டிவ் ஆயிடும். ரிமைனிங் இந்த 3 மீன் அங்க இந்த சைடு வரும்போது என்ன ஆயிடும், ஆல்ரெடி என்ன ஆயிடும் -3 ஆயிடும். டேர்ம் இல்ல எப்போ 3 மீடியன் பிளஸ் ஆயிடும் இல்லையா, மைனஸ் டேர்ம் வரும்போது பிளஸ். அப்போ 3 மீடியன் -2 மீன் நமக்கு கிடைச்சு. ஆல்ரெடி ஒரு மீன் இருக்கு, அகைன் இந்த சைடு வரும்போது இருக்கு. சோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் -2 மீன். அப்ப எங்க இருக்கு பாருங்க, மோட் இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க ஆப்ஷன் மோட்ங்கிறது ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. நம்ம மோட்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இந்த ரிசல்ட்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடுங்க, இந்த ரிசல்ட்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அப்ப நமக்கு எந்த ரிசல்ட்ஸ் மோட்ல கொடுத்துக்கோங்க, மோட்ல ரெண்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபார்மேட், 3 மீடியன் -2 மீன், 3 மீடியன் -2 மீன். அப்ப ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எம்பிரிக்கல் ரிலேஷன்ல இருந்து நம்ம இந்த ரிசல்ட்ஸை ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ்ல இருந்து அந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீன் மைனஸ் மீடியன் அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 2003 to 4ல கேட்ட ஃபைனல் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ if E1, E2, E3 are 3 mutually exclusive events. So mutually exclusive event அப்படின்னா so P of என்ன சொல்லுவோம், E1 union E2 union U3 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So general statement நம்ம ஃபார்முலா பார்த்துக்கலாம். P of E1 union E2 union E3 கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். P of E1 plus P of E2 plus P of E3 minus of probability of E1 intersect E2 plus P of E2 intersect E3 plus probability of E3 intersect E1 or E1 intersect இந்த term entire 3 term க்கு minus common plus P of E1 intersect E2 intersect E3. இதுதான் ஃபார்முலா ஃபார் probability of E1 E2 E3 யூனியன் டேர்முக்கான ஃபார்முலா இதுதான் கொடுத்துருக்கோம். பட் இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டோம். அப்ப அடிஷனலா क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. E1 E2 E3 are 3 mutually exclusive event அப்படின்னு கேட்டிருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் ஞாபகப்படுத்திக்கலாம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா அங்க டேர்ம் என்ன இருக்கணும், அங்க ஈவெண்ட்டுக்கான அந்த ஈவெண்ட்ஸ்க்குள்ள காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும், எம்டியா இருக்கும். அங்க காமன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்ல. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா அங்க கூடிய ஈவெண்ட்ஸ்ல செப்பரேட் ஈவெண்ட்ஸ்க்குள்ள நம்ம கிளப் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கணும், காமனான டேர்ம்ஸ் எதுவும் இல்லன்னு அர்த்தம் அங்க இருக்குது. அப்ப E1க்கு E2க்கு காமன் திங்ஸ் எதுவும் இல்ல, E2 E3க்கும் எதுவும் கிடையாது, E3 E1க்கு. இதுல எந்த டேர்முக்குமே என்ன இருக்கணும், காமன் டேர்ம்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா அப்ப என்ன டேர்ம் அர்த்தம், இன்டர்செக்ஷன் டேர்ம்ஸ் எதுவுமே 0 ஆயிடும். இன்டர்செக்ஷன் டேர்ம்ஸ் எல்லாமே என்ன 0 ஆயிடும். அப்ப இந்த இன்டர்செக்ஷன் டேர்ம் எல்லாமே 0 ஆயிடுமா. நெக்ஸ்ட் இந்த இன்டர்செக்ஷன் டேர்மும் 0 ஆயிடும் இல்லையா. 2 டேர்முக்கே காமன் கிடையாது. அப்ப 3 டேர்முக்கு என்ன இருக்கும், காமன் எதுவுமே கிடையாது. அப்ப எந்த டேர்முக்குமே கிடையாது. அப்ப இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கணும், P of E1 union E2 union E3 அப்படின்னா எப்படி எழுதலாம், probability of E1 plus E2 plus probability of E3 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. சோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அப்ப B ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அப்ப என்ன இருக்கு, B தான் கரெக்டான ஆப்ஷன். A வந்து ப்ராடக்ட்ல வரவே வராது. இதெல்லாம் இன்டர்செக்ஷன் அர்த்தம். இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம், P of E1 intersection E2 E3 அப்படிங்கிறது இன்டர்செக்ஷன் அர்த்தம். இது எல்லாமே இன்டர்செக்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா இன்டர்செக்ஷன் அது 0 ஆயிடும். கண்டிப்பா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா இது இருக்காது. 2 டேர்முக்கு இப்ப பாருங்க, இது ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னா இன்டர்செக்ஷன் இருக்குதா மீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ப்ராடக்ட் கண்டிப்பா என்ன இருக்கும், கண்டிப்பா இதுவும் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் இது செப்பரேட்டா சம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல என்ன இருக்கும், ரெண்டு யூனியன் இருக்குமா, கண்டிப்பா செப்பரேட். இதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் யூனியன் ஃபார்ம் தான் கேட்கிறோம், இன்டர்செக்ஷன் தான் கொடுக்கணும். அப்ப இன்டர்செக்ஷனுக்கு தான் இருக்கணும். கண்டிப்பா எங்களை யூனியன் கொடுத்ததுனால இந்த டேர்மும் வரதுக்கு பாசிபிளே கிடையாது. அது 3 ஸ்பிளிட் அவுட் டேர்மா இருக்கணும், 2 தான் இருக்கு, அதுவும் கிடையாது. அப்ப ஜெனரல் டேர்மும் எழுதணும், அதுவும் இல்ல. அப்ப இந்த ஃபார்மேட்டோட எக்ஸ்பான்ஷன் தப்பா இருக்கு. அப்ப நமக்கு இருக்க 1 and only ஆப்ஷன் B மட்டும் தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகேங்களா? இப்போ 7 கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம ஜெனரலா என்ன 2003 to 4ல நமக்கு மொத்தல ஸ்டார்ட் 1ல நம்ம எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 எப்படி இருக்கு? ஸ்டாண்டர்டான தியரி கொஸ்டின், ஸ்டாண்டர்டான கொஸ்டினா இருக்கு. நம்ம இது எப்படி ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டேன்னா நமக்கு ஆன்சர் பண்ணி காட்டியாச்சு. 7 கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் கரெக்டான வேவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கான கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2004 to 5ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2004 to 5ல டோட்டலா 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2004 to 5ல மட்டும் நமக்கு ஸ்டார்ட் 1ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 8 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கு. இப்போ இங்க கொடுத்துருக்க அந்த டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா ஓரளவுக்கு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஆன்சர் பண்ற மாதிரி ஸ்டாண்டர்ட். ரிமைனிங் ஒரு 4 ப்ராப்ளம் கொஞ்சம் அப்ளை 1 or 2 ஸ்டெப்ஸ்ல அப்ளை பண்ணி கிடைக்கிற மாதிரி சில ரிசல்ட்ஸ் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு. டோட்டலா நமக்கு 8 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். 4 to 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if R is the correlation coefficients between the two variables, R is the correlation coefficients between the two variables x and y, and bxy and byx and are the two regressions coefficients, then so நம்ம என்ன ரெண்டு வார்த்தை இருக்குன்னு பாருங்க, கவனிங்க. R அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? correlation coefficient கொடுத்திருக்காங்க. and bxy and bங்கிறது regression coefficients கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். 2003 to 4ல நம்ம பார்த்தோம். 3 to 4ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். r square is equal to product of the regression coefficient is equal to r square னு பார்த்தோம். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற டேர்ம் தான் அது ஜியோமெட்ரிக் மீன் பேசிஸ் தான் என்ன சொல்லுவோம்? ஜியோமெட்ரிக் மீன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொன்னோம் இல்லையா, அதுதான் ரிசல்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட் பண்ணனும். அந்த ரிசல்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா பார்த்தோம். இதுல எது ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்க. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட் எது இருக்கு? இங்க டிவைட்ல இருக்கு, கண்டிப்பா இதுவும் கிடையாது. இங்க ப்ராடக்ட்ல இருக்கு, இங்க டிவைட்ல இருக்கு, கண்டிப்பா இல்ல. இது ஆக்சுவலி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ப்ராடக்ட்ல இருக்கு, கண்டிப்பா இதுவும் கிடையாது. ரிமைனிங் இருக்க ஆப்ஷன் ஒண்ணே ஒன்று தான். ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? r ஸ்கொயர் தான் கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இதுதான் ரைட் ஆன்சர். அப்போ B is a correct answer. நம்ம முன்னாடி தான் டிரைவ் பண்ணிட்டோம் இல்லையா? சோ 2003 to 4ல தான் டிரைவ் பண்ணோம். சோ அதனால சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். r square is equal to ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? r ஸ்கொயர் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் next question, the algebraic sum of the deviations of all the observations taken from the mean is, all the observation taken from the mean is algebraic sum of the deviations, algebraic sum of the deviations of all the observations taken from the mean is அப்படினு கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா ரொம்ப சிம்பிள். அரித்மெட்டிக் மீனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் மீனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Q ரிசல்ட்ஸ் எடுத்துக்கலாம். Q ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 2 3 இந்த மாதிரி 1 2 3 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் x எடுத்துக்கலாம். ஓகேங்களா? x அப்படிங்கிறது 1 2 3 எடுத்துக்கலாம். இப்போ இதுல மீனை கால்குலேட் பண்ணுங்க. அப்ப மீன் அப்படினா என்ன வரும்? 1 + 2 + 3 அப்ப டேர்ம் என்ன வரும்? 1 + 2 னா 3, 3 + 3 னா 6, 6 divided by 3. அப்ப எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ x bar - x bar கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ x bar அப்படிங்கிறது நம்ம என்ன தெரியும்? x bar அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? x bar அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 6 ஆயிடுச்சு. டோட்டல் என்ன இருக்கு? 6 இருக்கு. சம் பண்ணா 6 divided by 3, that is 2 வரும் இல்லையா? டேர்ம் என்ன இருக்கு? 2 கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? x bar ஓட வேல்யூ என்ன இருக்கு? நமக்கு 2 கிடைச்சிருக்கா? அப்ப 2. அப்ப நம்ம என்ன பண்ணப் போறோம்? x - x bar algebraic sum of algebraic பாருங்க. algebraic sum of the deviations. deviation என்ன சொல்றோம்? algebraic sum பண்ண போறோம். எதுக்கு sum பண்ண போறோம்? deviationக்கு. அப்ப deviation தான் நம்ம deviation கால்குலேட் பண்ண போறோம். எதுக்கு deviation? from the arithmetic mean. மீனை வச்சு deviation, மீனை வச்சு டிஃபரன்ஸ் சொல்றோம். அதுக்கு தான் sum algebraic sum கால்குலேட் பண்றோம். அப்போ x bar ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2 கிடைச்சிருக்கு. அப்போ x barங்கிறது 2 ஆயிடும். அப்ப x - x bar எழுதலாமா? அப்போ x - x bar 1 - 2 that is 1, 2 - 2 0, 3 - 2 அப்போ 3 - பாருங்க நம்ம டேர்ம் என்னது? 1 - 2,
அப்ப டேர்ம் என்ன இருக்கும் -1 ஆயிடும் 0 ஆயிடுச்சு அப்ப +1 இத சம் பண்ணுங்க பார்க்கலாம் -1 +1 0 ஆயிடும் 0 + 0 0 அப்ப அல்ஜிபிரிக் சம்ங்கிறது நம்ம என்ன கிடைச்சிருக்கு பாருங்க அல்ஜிபிரிக் சம்னா என்ன எழுதலாம் summation of x - x bar which is equal to 0 கிடைச்சிருக்கா இததான் சொல்லலாம் அல்ஜிபிரிக் சம்னு அப்போ எத்தனை டேர்ம்ஸ் எடுத்து அந்த அல்ஜிபிரிக் சம் கால்குலேட் பண்ணாலும் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வேல்யூ என்ன இருக்கணும் உங்களுக்கு 0ங்கிறது தான் ஆன்சரா இருக்கும் ஓகேங்களா பாருங்க the algebraic sum of the deviation of the observations taken from the mean is என்னவா இருக்கணும் 0 taken from the values are 0 இது எப்பவுமே ஸ்டாண்டர்ட் இந்த ஃபார்மேட் நோட்டேஷன்ஸ் நாம எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம் ஆல்ரெடி நோட்டேஷன்ஸா ஞாபகம் வச்சிருக்கலாம் இல்லையா இந்த டேர்ம் ஆஃப் நோட்டேஷன்ஸ் இது உங்களுக்கு ப்ரூஃப்காக போட்டு காட்டினது நோட்டேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க summation of xi minus xi bar which is equal to 0 summation I is equal to 1 to n summation I is equal to 1 to n xi minus xi bar which is equal to 0 that is algebraic sum of the squares of deviation of the observation taken from the mean அப்படினா அது மீனை வச்சு தான் observation so observation ங்கிறது x இது arithmetic மீனை வச்சு தான் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம் the deviation அதுதான் deviation எடுக்கிறோம் அதோட algebraic sum இதுதான் algebraic sum அதோட வேல்யூ என்ன இருக்கும் 0 அப்படினு and another one இதுலயே ரிசல்ட்ஸ் ஒன்னு படிச்சிருப்போம் summation of I is equal to 1 to infinity xi minus sum xi bar the whole square இதுவே ஸ்கொயரா இருந்ததுனா இந்த டேர்மே ஸ்கொயரா இருந்தா அது எப்படி இருக்கும் லீஸ்ட் தட் இஸ் மினிமமா இருக்கும் அப்படிங்கற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதே ஸ்கொயர் ஆஃப் sum of squares of deviation அப்படி squares of deviation is minimum என்னவா இருக்கணும் மினிமமா இருக்கணும் அப்படிங்கற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கேட்ட क्वेश्चनக்கு இதுதான் ரிசல்ட்ஸ் சோ ஆப்ஷன் B A is a correct answer ஓகேங்களா நெக்ஸ்ட் மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் क्वेश्चन third question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க for all the distribution the first moment about the mean is கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் ஸ்டாண்டர்டாவே இந்த ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்தாலும் அது எப்படி ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் about the mean பேஸ் பண்ணி சொல்லணும் அதோட வேல்யூ என்னவா இருக்கு 0வா இருக்கும் ஜெனரலா சொல்லிருந்தா அப்படினா about mean இல்லாம origin கேட்டனா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க about origin அப்படினா 1 mean அப்படினா 0 mu not of 1 ங்கறதோட வேல்யூ அதை வச்சு சொல்லிருப்போம் so the term ஞாபகம் வச்சுக்கோங்க about the mean பேஸ் பண்ணிருக்காங்க இந்த ரிசல்ட்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படினா நம்ம பாத்துக்கலாம் என்ன கேட்டிருக்காங்க arithmetic mean first moment பாத்து அப்போ ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா that is mu r is equal to general form தெரியும் இல்லையா mu r is equal to that is mu r dash minus rc1 next என்ன வரும் that is mu r minus 1 dash ஓகேவா into mu 1 dash ஓகேவா plus rc2 mu r minus 2 dash into mu 1 dash square plus minus etc போயிட்டே இருக்கும் plus or minusல போயிட்டே இருக்கும் இந்த டேர்ம் போயிட்டே இருக்கும் இப்போ இந்த டேர்ம்ல நாம அப்ளை பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் about the first நாம கொடுத்திருக்க ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கோம் first moment about the mean சோ இந்த டேர்ம் எதுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபார்மட் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படினா இந்த ஃபார்மட் தான் நாம எப்படி சொல்லணும் just mu r is equal to expectation of x minus mu whole power r இதா சொல்லிருப்பாங்க expectation of x minus mu the whole power r or expansion தான் இந்த டேர்ம்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்போம் இதுல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இதுல டேர்ம் இதுதான் ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் about the mean க்கு ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் இதெல்லாம் நாம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் மொமெண்டம்னா r க்கு என்ன பண்ண போறோம் 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க r = 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்ப என்ன டேர்ம் இருக்கு பாருங்க அப்போ that is mu 1 is equal to என்ன டேர்ம் இருக்கும் mu 1 dash minus r ங்கிறது என்ன ஆயிடும் 1c1 ஓட வேல்யூ என்ன இருக்கும் 1 தான் அப்போ 1 ஆல ப்ராடக்ட் பண்ணாலும் அதே டேர்ம் தான் இருக்கும் 1c1 ஓட வேல்யூ 1 நெக்ஸ்ட் mu r ஓட வேல்யூ 1 minus 1 னா 0 mu not of dash next mu 1 dash mu not of dash into mu 1 dash ஓகேங்களா இப்போ டேர்ம் எழுதிக்கலாம் இப்போ ரிசல்ட்ஸ் பாத்துக்கலாம் mu 1 of dash இந்த டேர்ம் எழுதி இப்போ டேர்ம் நமக்கு தெரியும் இல்லையா ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாங்க இந்த டேர்ம் ஆல்ரெடி வேல்யூ என்ன தெரியும் உங்களுக்கு இந்த டேர்ம் ரிசல்ட்ஸ் நம்ம ஈஸியா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்துக்கோங்க mu not of origin அப்படினா that is origin term that is mu not of dash ஓட வேல்யூ என்னது 1 அப்படி நம்ம ஸ்டாண்டர்டா ரிசல்ட்ஸ் வச்சிருப்போம் origin term ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும் mu not of 1 that is origin க்கு வேல்யூ என்ன இருக்கும் 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க இந்த டேர்ம்ல 1 ரீப்ளேஸ் பண்ண என்ன டேர்ம் இருக்கு பாருங்க
that is mu1 dash minus 1 into mu naught தான் இதோட வேல்யூ 1 into 1 that is mu1 dash அப்ப term என்ன இருக்கும் mu1 dash minus mu1 dash அப்ப term என்ன ஆயிடும் mu1 dash அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடும் இல்லையா அப்ப that is mu1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் that is mu1 is equal to 0 is about mean of the first moment அப்படினா mean அப்படினா that value is 0 ஞாபகம் வச்சுக்கோங்க the first moment about the mean is அப்படினா சடனா நாம என்ன வச்சுக்கலாம் that is 0 about பார் next என்ன இருக்கலாம் mu naught dash அப்படினா இதோட வேல்யூ என்ன வச்சுக்கலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க 1 அப்படிங்கிறது mu naught dash ஓட வேல்யூ என்ன 1 இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வச்சு நம்ம என்ன சொல்லிருக்கோம் mu1 first momentumக்கு என்ன கிடைச்சிருக்கு 0 ன்னு நமக்கு கிடைக்கும் ஆப்ஷன் C is correct answer ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இப்போ இது எப்படி டிரைவ் பண்ணுங்கறது ஐடியா இருக்கு இல்லையா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க fourth one question if R is the correlation coefficient between the two variables x and y then அப்ப R ங்கிறது correlation coefficient னா அது between the two variable x and y அப்படினா கொடுத்திருக்காங்க இப்போ அதுல என்ன கேட்டிருக்காங்க correlation coefficient என்ன அதோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க அதோட lying the range between the ranges கேட்டிருக்காங்க அந்த ranges என்னங்கறத நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இயர் பை இயர் क्वेश्चंस இது வரைக்கும் நம்ம பார்த்த இயர் क्वेश्चंस எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க அந்த இயர் क्वेश्चंसல correlation regression பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்து frequent-ஆ வந்துட்டே இருக்கு அப்போ நம்ம இதில இருந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் regression correlation அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நமக்கு frequent-ஆ क्वेश्चंस வந்துட்டே இருக்குன்றத அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடிஷனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அந்த டாபிக்கை கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஆன்சரா இருக்கும் பாருங்க இப்போ நமக்கு as usual-ஆவே தெரியும் அப்போ correlations coefficients that is regressions பேஸ் பண்ணி நம்ம கேட்கல ஜஸ்ட் correlation coefficient மட்டும் தான் two variables இருக்கும் அப்போ என்ன வேல்யூ இருக்கு r க்கு என்ன வேல்யூ இருக்கு நம்ம சொல்லிருக்கோம் எந்த மெத்தடா இருந்தாலும் சரி கால்பியேஷன் ஆட்டோ ஸ்பியர்மேன் ஆட்டோ காங்கிரஸ் எந்த மெத்தட் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கணும் -1 to +1 தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும் அது நம்ம ஆல்ரெடி ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சதுதான் இதுல எந்த ஆன்சரா வராது ரேஞ்ச் பாருங்க r ஓட வேல்யூ 2 to 4 கண்டிப்பா என்ன கிடைக்காது நம்ம ரேஞ்ச் -1 to +1 தான் அப்ப கண்டிப்பா இது கிடையவே கிடையாது B ஆப்ஷன் கிடையாது நெக்ஸ்ட் -3 to +-2 அப்ப கண்டிப்பா இதுவுமே கிடையாது இப்ப ரிமைனிங் நமக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு modulus of r less than or equal to 1 modulus of r greater or equal to 1 ன்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு என்ன மீனிங் தெரியும் modulus of r ஓட வேல்யூ greater 1 னா r ஓட வேல்யூ என்னவா இருக்கணும் r ஓட வேல்யூ என்ன இருக்கணும் greater-ஆ தான் இருக்கணும் r ஓட வேல்யூ greater வேல்யூவா தான் இருக்கும் 1 விட அதிகமா இருக்கணும் ஆனா lies between வேல்யூ என்ன சொல்லிருக்கோம் r ஓட வேல்யூ lies between என்ன இருக்கணும் 1 to less than or equal to -1 to +1 -1 to +1 தான் இதோட வேல்யூவே சொல்லிருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த வேல்யூ நாம எப்படி எழுதலாம் பாருங்க இந்த டேர்மை எப்படி எழுதலாம் மாடுலஸ் எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் இந்த டேர்ம் என்ன இருக்கு நெகட்டிவ் அந்த சைடு பாசிட்டிவா இருக்கும் அதான் அந்த -1 less than or equal to r less than or equal to 1 இந்த டேர்மை தான் நாம இந்த டைப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்ப என்ன இருக்கணும் கண்டிப்பா C ஆப்ஷன் 1 விட அதிகமா இருக்க சான்சஸே கிடையாது r ஓட வேல்யூ 1 விட அதிகமே இல்ல 1ளும் -1 குள்ள தான் இருக்கும் அப்ப என்ன இருக்கணும் modulus of r less than or equal to 1ங்கிறது 1 விட கம்மியா இருக்கும் +1 1 இருக்கும் 1 விட கம்மியா இருக்கும் அந்த 1ங்கிறது என்ன இருக்கும் மினிமம் ரேஞ்சஸ் என்ன இருக்கும் less than or equal மாடுலஸ் உடைச்சோம் அப்படினா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வரைக்கும் ரேஞ்சஸ் அப்போ 1ங்கிறது என்ன ஆயிடும் -1 ஆயிடும் -1 to +1ங்கிறது அதோட ரேஞ்சஸா இருக்கும் அப்போ A ஆப்ஷன் இஸ் கரெக்ட் A ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்போ r ஓட correlation coefficient ஓட ரேஞ்ச் என்ன சொல்லணும் -1 to +1 தான் அத நாம எப்படி எழுதலாம் modulus of r less than or equal to 1 நாம ஞாபகம் வச்சிருக்கலாம் correlation coefficient ஓட ஆன்சர் regression correlation coefficient ஓட ரேஞ்ச் என்னக்கு -1 to +1 அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சிட்டே இருப்போம் பட் இந்த மாதிரி டேர்ம் கேக்குறப்போ நமக்கு அந்த நெக்கா மூமெண்ட்ல என்ன பண்ணுவோம் இந்த ஆன்சர்ஸ் ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிடுவோம் அப்ப இந்த டேர்மான்னு பார்த்துட்டு நம்ம அந்த பதட்டத்துல ஏதாவது ஒரு ஆன்சர்ஸ்ல A or C ல ஏதாவது ஒன்னு ராங்கா ஆன்சர் பண்ணிடுவோம் நீங்க அந்த இடத்துல தான் ஸ்டேபிளா நிக்கணும் modulus of r greater 1 அப்படினா 1 விட r ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 1 விட அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம் அங்க r ங்கிறது -r இருக்கலாம் +r இருக்கலாம் அப்ப டேர்ம் என்ன இருக்கும் 1 விட கம்மியா இருக்கலாம் அதிகமா போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு சொல்றாங்க r = 1 விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ 2 3 இருக்கதா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்ப என்ன இருக்கணும் -2 -3 அப்ப என்ன இருக்கணும் இது டேர்ம் என்ன இருக்கணும் இந்த modulus of r ஓட வேல்யூ என்ன இருக்கும் 2 3 4 ன்னு இருக்கும் modulus of r ஓட வேல்யூ 2 4 அப்படினா r உடைச்சோம் அப்படினா மைனஸ்ல இருந்து பிளஸ் வரும் இல்லையா அப்ப 2 தான் என்ன இருக்கும் -2 to +2 வரும் 3 என்ன வரும் -3 to +3 ஆ இருக்கும் 4 என்ன வரும் -4 to +4 அதெல்லாம் கிடையவே கிடையாது ரேஞ்ச் -1 to +1 தான் அப்ப கண்டிப்பா இந்த டேர்ம் தான் இருக்கும் அப்ப இதுவும் greater 1 இருக்குது பாசிபிளே கிடையாது ஓகேவா அதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம் இப்ப ஆன்சர் என்ன சொல்லிடலாம் A ஆப்ஷன் இஸ் கரெக்ட் சொல்லிருக்கோம்
ஓகேவா? ஸோ 2004 to 5ல 8 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின் டைரக்டா இருக்க கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 4 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.